இளம்பெண் மூலம் ஐடி ஊழியரை ஹனி டிராப் செய்து லாட்ஜுக்கு வரவழைத்த ரவுடி கும்பல் அவரை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து 10 லட்சம் கேட்டு மிரட்டி உள்ளது. பச்சை கிளி முத்துச்சரம் சினிமா பாணியில் நடந்த இந்த சம்பவத்தில் 4 பேரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன. புதுவை மாநிலம் திருக்கனூர் அடுத்த கூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் கோயில் அர்ச்சகர் ஒருவரின் மகன் 21 வயது இளைஞர். இவர் லாஸ்பேட்டை ECR சாலையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். மேலும் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்கிக் கொடுப்பதும் பல்வேறு உதவிகள் செய்வதன் மூலம் சமூக வலைதளத்தில் இவரது பதிவுகள் நிறைய வெளிவந்துள்ளது. இவரது செல்போன் எண்ணில் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் கடந்த சில நாட்களாக கொஞ்சம் மொழியில் பேசி பழகி வந்துள்ளார். அந்த இளம்பெண் பேச்சில் மயங்கிய ஐடி ஊழியர் அந்த பெண் கேட்டுக்கொண்டதன்படி நேற்று முன்தினம் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே சந்தித்துள்ளார். பின்னர் அந்த பெண் கோட்டக்குப்பம் அடுத்த பெரிய முதலியார் சாவடி பீச் அருகே பழையப்பட்டின சாலையில் உள்ள ப்ளூடிக் பீச் ஹவுஸ் என்ற லாட்ஜுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அறைக்கு சென்றதும் கதவை சாத்திய அந்த இளம்பெண் ஐடி ஊழியரின் ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தி உள்ளார். அப்போது பச்சை கிளி முத்துச்சரம் சினிமா பாணியில் அறைக்குள் திடீரென ஒரு கும்பல் புகுந்துள்ளது. அந்த கும்பல் தங்கள் உறவினர் பெண்ணை விடுதிக்கு அழைத்து வந்து பாலியல் வன்கொடுமை செய்ய பார்க்கிறாயா என ஐடி ஊழியரை கேட்டு தகராறு செய்ததுடன் அவரை நிர்வாணமாக வீடியோவும் எடுத்து பதிவு செய்துள்ளனர். பின்னர் கத்திமுனையில் 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டினர். அப்போது அந்த பெண் கையில் சிகரெட்டையும் பற்ற வைத்து புகைத்துக் கொண்டு ஐடி ஊழியரை மிரட்டி பணம் பறிக்குமாறு கூறியுள்ளார். அப்போதுதான் அந்த பெண் தன்னை ஹனி டிராப்பில் வீழ்த்தி பணம் பறிக்க திட்டமிட்டது தெரிய வந்தது. பெண் உத்தரவை ஏற்ற அந்த கும்பல் திடீரென கையில் வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தால் ஐடி ஊழியரின் நெஞ்சை கிழித்துள்ளனர். ரத்தம் சொட்டவே பயந்து போன ஐடி ஊழியர் கேட்கும் பணத்தை கொடுத்து விடுவதாக கூறியுள்ளார். பணம் வீட்டில் உள்ளதாகவும் வீட்டுக்கு சென்று எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். அந்த கும்பல் அவரிடம் இருந்த விலை உயர்ந்த செல்போன் மற்றும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மோட்டார் சைக்கிளை பறித்துக் கொண்டனர். பணத்தை தராவிட்டால் நிர்வாண வீடியோவை வெளியிட்டு விடுவதாக மிரட்டினர். பின்னர் வேறு பைக்கில் ஐடி ஊழியரை அவரது வீட்டுக்கு அழைத்துச் சென்ற கும்பல் அரை மணி நேரத்திற்கு மேலாக கூனிச்சம்பட்டு பகுதியில் பணத்திற்காக காத்திருந்தனர். பணம் கொண்டு வருவதாக சென்ற ஊழியர் நீண்ட நேரமாக வராததால் சந்தேகமடைந்த அந்த கும்பல் அங்கிருந்து சென்று விட்டனர். ஐடி ஊழியர் நண்பர்கள் மூலம் கோட்டக்குப்பம் போலீசாரை தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கூறியுள்ளார். இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் இந்த விவகாரத்தில் தீவிர தன்மை காட்டி ஐடி ஊழியரை சம்பவம் நடந்த லாட்ஜுக்கு அழைத்துச் சென்றனர். அந்த லாட்ஜை குத்தகைக்கு எடுத்து நடத்தும் மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த 31 வயது ஜெர்மின் ஆல்வின் அந்த பணப்பறிக்கும் கும்பலில் ஒருவன் என்பதும் தெரிய வந்தது. ஆல்வினை அழைத்துச் சென்று ரகசிய இடத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது பிரபல ரவுடி பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த பிரதீப் என்கிற சுகன் என்பதும் தெரிய வந்துள்ளது. பிரபல ரவுடியான சுகன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. சுகன் போட்ட திட்டம் மூலம் திருநாவுக்கரசு, மோகன பிரசாத், சுனில் ஆகிய 4 பேரும் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் மூலம் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. ஜெர்மின் ஆல்வின், திருநாவுக்கரசு, மோகன பிரசாத் மற்றும் சுனில் ஆகிய 4 பேரையும் நேற்றிரவு கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் நடந்த லாட்ஜை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வரும் ஜெர்மின் ஆல்வின் இதுபோன்று எத்தனை சம்பவங்களை அரங்கேற்றியுள்ளார் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்துகின்றனர். கோட்டக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட கெஸ்ட் ஹவுஸ், லாட்ஜ், ரிசார்ட் உள்ளது. இங்கு வார இறுதி நாட்களில் வெளியூர் சுற்றுலா பயணிகள் தங்குவது வழக்கம். அங்கு இதுபோன்ற பணப்பறிக்கும் சம்பவங்கள் நடந்து வருவதால் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.